காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். உயர்கல்வியில் தரத்தை எட்ட கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்கள். துணைவேந்தர்களுக்கு யுஜிசி உத்தரவு. தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், உயர்கல்வியில் தரத்தை எட்டும் வகையில் கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்த யுஜிசி ஆணையிட்டுள்ளது. விரைவில் புதிய கல்வி ஆண்டு தொடங்க இருப்பதால் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை கல்வி நிறுவனங்களில் செயல்படுத்துமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவு. விடைத்தாள் திருத்தம் ஏப்ரல் 12 தொடங்குகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவடைகின்றன. விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்க உள்ளன. தமிழ், கணிதம், அறிவியல், ஆங்கிலம் பாடங்களுக்கான தேர்வுகள் முடிவடைந்துவிட்டன. SSC 2024 தேர்வு தேதியில் மாற்றம். SSC என்னும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2024ஆம் ஆண்டுக்கான நடத்தப்படவிருந்த அரசு போட்டித் தேர்வுகளானது தேர்தலின் காரணமாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.ssc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 19 கல்லூரிகள் திறப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 19 கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளன. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளது. இதையொட்டி பள்ளி கல்லூரிகளில் ஆண்டு இறுதித் தேர்வுகள், பொதுத் தேர்வுகள், செமஸ்டர் தேர்வுகள் முன்கூட்டியே நிறைவு பெறுகின்றன. இந்நிலையில் பள்ளிகளுக்கு முதற்கட்ட கோடை விடுமுறை இன்று துவங்குகிறது. 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 22, 23 தேதிகளில் மீதமுள்ள 2 தேர்வுகள் மட்டும் நடக்கும். அதற்கு மட்டும் மாணவர்கள் வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 19 திறக்கப்படும் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். அரசு பள்ளிகள் இணையதள வசதிகளை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 80,000 தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் ஜூன் மாதம் பள்ளி திறப்பின் போது முடிக்கும் விதமாக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்களை குரல் வழி பதிவின் வழியாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் பாராட்டியுள்ளார்.